ட்ரீம் லெவலில் புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரீம் லெவன் ஸ்கேமு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் அமௌண்ட்டு போடுறது எல்லாமே லாஸ்ட் ஆகிட்டுருக்கு, எதுவுமே பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்ல எந்த ஒரு ஒப்பீனியனும் இல்லை. அது அவங்கவுங்க இஷ்டம். ஸோ ஸ்கேமுன்னு நினச்சா ஸ்கேம் தான், இல்லை அப்படின்னா ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சா அது அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல். ஸோ நான் அதை பற்றி எதுவும் சொல்ல வரல. பட் அதில் இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அது என்னன்னு சொல்லி தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட எம்ஆர் வேணு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோ ட்ரீம் லெவலில் டைம் லிமிட்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் வந்து நம்ம கேம் ப்ளே வந்து பண்ணிக்கலாம். ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா கேம் போகுது அப்படின்னா லோக்கல் டோர்னமெண்ட்டாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்னா, டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 12 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து கேம் ப்ளே பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட் ஷிஃப்ட்டு போகிறவங்க, மதியானம் ஷிஃப்ட்டு போகிறவங்க வந்து கேமில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு போட்டு தூங்காமல் வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்போ நம்ம ப்ரைஸ் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டைம் லிமிட்டேஷன் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் நம்ம 1 கோடி அடிக்க மாட்டோமா, இல்லை 1 லட்சம் அடிக்க மாட்டோமா, இல்லை ஒரு 10,000 அடிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தங்கிட்ட இருக்கிற காசு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவலில் போட்டே தான் இருக்காங்க. பட் அடித்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா காணோம். எப்போ யாருக்கு ஜாக்பாட் அடிக்குன்னு சொல்லிட்டு யாருனாலையும் சொல்ல முடியாது. ரீசெண்டாக 6 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி ஒரு வீடியோ வந்துருந்தது, ட்ரீம் லெவன் பற்றி, இல்லை ஸ்கேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நானும் பார்த்துருந்தேன். ஸோ அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவன் உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்களையே செட் பண்ணி டீம் போட்டு அவங்க வந்து ப்ரைஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கான்ட்ரவர்சி வந்தது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் முடிவெடுத்து ப்ளே பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ நிறையா பேர் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. எத்தனை பேர்த்துக்கு இப்போ வந்து அப்டேட், அதாவது 12 to 5 கேம் வந்து ப்ளே பண்ண முடியாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது எத்தனை பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் ட்ரீம் லெவலில் இது வரைக்கும் ப்ரைஸ் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எம்ஆர் வேணு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட பேட்சை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.